வார்த்தை கொடுத்து அமலேக்க ஆச்சரியப்பட்டார்கள். உன்னோடு தேவன் இருக்கா, இவர்களை எதிர்த்து இவருக்கு எல்லாவற்றையும் சொல்ல வேணா, இந்த இடத்துக்கு புறப்பட்டு போ, உனக்குள் தேவன், நீ பலமாயிருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டான் ஈசாக்கு சொல்லும் பொழுது அவர்கள் திரும்ப ஈசாக்கு என்ன சார் புறப்பட்டு போய் இன்னுமாக துறவுகளை வெட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்றாரு. அப்பொழுது அமலேக்கு திரும்பி வாரார்கள். உனக்குள்ள தேவன் இருக்கான்னு சொல்லி திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டு உடன்படிக்கை செய்கிறார்கள். உனக்குள்ள தேவன் இருக்கிறா, அதனால நீ பழுகி பெறுகிற, நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னு சொல்லி உனக்குள்ள தேவன் இருக்க நாம கண்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் யாருக்குள்ள தேவன் இருக்கிறான்னு காண்பிக்கிறார். நாம் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கப்படியாக, தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவகாரம் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளான கர்த்தர் ஒரு போதும் ஆண்டு அசைக்காதபடி உறுதிப்படுத்துகிறாராக. யாத்திரை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல அவர்களை எகிப்தியரும் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தையும் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். என்ன சொல்ல, ஒடுக்குகிற ஒடுக்குகள் இவளை கண்ணீர்களை தேவன் கண்டாராக. பார்வோனிகள் ஒடுக்கும் பொழுது, இவர்கள் அடிமைப்படுத்தி வைக்கும் பொழுது, இவர்கள் தாங்க முடியாதபடி கதறுதும் சத்தம் போட்டு அழுகிறதையும் தேவன் அந்த குக்குரின் சத்தத்தை கேட்டார். யார் சத்தத்தை? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கினாராக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இறங்குவாராக. ஏன் சொன்னா, இவர்கள் கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். அதனால கர்த்தர் நோக்கி முறியாடுகிறார்கள் சொல்லி அந்த கண்ணீரை கேட்டார் தேவன். கக்கூரின் சத்தத்தை கேட்டாராக. அதனால பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு மோசே கொண்டு கர்த்தர் விடுதலை செய்தாராக. இவர்கள் சத்தம் சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. இவர்கள் குக்குரின் சத்தம் என் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறது. அதனால் இவர்கள் விடுதலை செய்வாராக. விடுதலை செய்யவே கர்த்தர் இறங்கி வந்தாராக. இன்றைக்கு எங்களை அப்படித்தான் தேவன் அழைத்திருக்கிறாங்க. ஏன் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆண்ட பிசாசு என்ன செய்யலாம், எங்களை வாழ்க்கையில கொல்லவும் அழிக்கவும் திருட்டவும் எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்த பிசாசு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நாங்க முதல்ல கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்க கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க அர்ப்பணிப்பு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, கர்த்தருக்காக ஒரு தாகம் இருக்கிறதா, அர்ப்பணிப்பு எங்க இருக்கிறது. இன்னைக்கு முழுமையா கர்த்தருக்காக முதல் ஸ்தானத்தை கொடுப்போமா, இல்ல 2வது ஸ்தானத்தை கொடுப்போமா? நாங்க கர்த்தருக்கு முதல்ல அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் எங்களை ஒடுக்காதபடி ஆசீர்வதித்து பழுக பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாராக. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரா. ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஏன்னா யாக்கோபு போனவரை சொல்லுறார், என்னை ஆண்டவரே உண்ண உடையும் உடுக்க உடை, எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடை மட்டும் தாங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு முதலாக உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு தனியா போகிறேன்னு சொல்றார். அந்த இடத்துல பெத்துவேல் என்று தரிசனமாக ஆண்ட தரிசனமாகிறாராக. என்ன சொல்ற, தரிசனத்தை காமிக்கிற யாக்கோபுக்காக. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு என்ன செய்யறார், கல்லை வைத்து படுத்து ஒரு பெத்துவேல் என்று பேரை இடுகிறாராக. இன்னைக்கு யாக்கோபுக்கு தேவன் முதல் ஸ்தானத்து தேவன் யாக்கோபை தேவன் கையிட்டு பிரயாசங்கள் அத்தனையும் தேவன் ஆசீர்வதித்தாராக. ஏன்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்க தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏன் நீங்க ஆண்டு யாக்கோபை அந்த இடத்துக்கு அனுப்புறார். ஏன்? உனக்கு ஆசீர்வாதம் இங்க இல்ல, நீ அங்க லாபேன் வீட்டுக்கு போ, அப்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம். மாமா வீட்டுக்கு போ, அப்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு தனிமையாக அப்பா அம்மா விட்டு போட்டு தனிமையாக போகின்றார். அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆசீர்வாதம் நாங்க எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் இல்ல, பாரங்கள் சுமக்கிறது ஆசீர்வாதம் இல்ல. நாங்க தனிமையா தேவனோடு சஞ்சரிக்கிற வேலை தான் ஆசீர்வாதங்கள் புரண்டு வருகிறது. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற மனிதன், கர்த்தரோடு இருக்கிற மனிதன், கர்த்தரோடு முழுமையாக ஜெபிக்கிற மனிதன் கூடாகத்தான் தேவ பிரசனத்தை கடந்து தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். யாருக்குள்ள தேவன் இருக்குது? ஜெபிக்கிற மனிதன் கூடாக, தேவனோடு பேசுகிற மனிதன் கூடாக, தேவனுடைய பிரசனத்தை உணர்ற மனிதன் கூடாக ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். கட்டமைத்து ஆசீர்வதிக்கிறாராக. தேவனுடைய பிரசனத்தை உணர்வராக. அந்த ஜெபிக்காம ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஒரு நாள் ஜெபிக்க, ஐயோ பிரச்சனை வந்துட்டே, இனி ஜெபிக்க மாட்டேன், ஐயோ ஒத்துரை வந்துட்டே, இது வேணா, இது எல்லாம் ஆண்டவரா, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சொல்வதல்ல. நாங்க யாரை பார்த்து நடக்க வேண்டும்? மனதில் பார்த்தா மனதரா எங்களை அழைத்தார்கள், சபையா எங்களை அழைச்சிச்சு, மற்றவங்களை அழைச்சாங்க. கட்டவங்களை உங்களை அழைக்காவிட்டா இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, கர்த்தர் உங்களை அழைக்காவிட்டு இந்த இடத்துல வர மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரே உங்களை அழைத்தராங்க. நீங்க அழைக்கப்பட்ட நாளை கர்த்தருக்காக. கர்த்தர் தான் உங்களை நியமிச்சா, கர்த்தர் தான் உங்களை விடுதலையாக்குறாங்க, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க பள்ளிக்கு பெருகினாராக. ஆண்டவர் பெருகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார்.
இருக்கிறாங்க. ஒடுக்கி போகாலத்துல இன்னைக்கு ஏன் உபத்திரத்தை சுமக்கிறாங்க? ஏன் உபத்திரங்கள்? ஏன்? கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழாதனால. இன்னைக்கு நாங்க முதல்ல அர்ப்பணிக்க போகிற கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்துல உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தமான இடத்துல தேவன் நமஸ்கரிக்க மாட்டாரு. பாவத்தை வைத்துக் கொண்ட ஆசீர்வாதம் இல்ல. நீங்க பாவமா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இல்ல. நீங்க பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அதை விட்டு விலகும் பொழுது ஆசீர்வாதம்.